ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டை பற்றி எந்தெந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ஹைகோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டாப் டு பாட்டம் 100%ன்றது தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. என்ன அது அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு கோர்ட்டில் என்னென்னலாம் நடக்குது, ஒரு கோர்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான அதிகாரம் இருக்குது அப்படின்ற பேசிக்கான கொஸ்டின்ஸு நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்க போகிறாங்க அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உச்ச நீதிமன்றங்கிறது நமக்கு பார்ட்டு 5ல் வந்துடும். ஏன் 5ல் வருதுன்னா, அது மத்திய அரசாங்கம் மொத்தமே எதில் வந்துடும் அப்படின்னா பார்ட்டு 5ல் வந்துடும். அதே மாதிரி பார்த்தோம்னா மாநில அரசாங்கங்கிறது பார்ட்டு 6ல் வரக்கூடியது. அதே மாதிரி உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது மாநிலத்தில் இயங்கக்கூடியது தான். அதனால் இதுவும் பகுதி 6ல் வரக்கூடியது. சரத்து 214 ஆரம்பித்து 231 வரைக்கும் உயர்நீதிமன்றம்னா என்ன அப்படின்றத பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸாக இருக்குது. அத்தியாயம் 5, இந்த அத்தியாயம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில், ஸோ அதனால் எடுத்து எழுதியிருப்பேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டாவும் இதில் நிறையா வந்திருக்கும். மாநில நீதித்துறையின் தலைமை நீதிமன்றம் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் தான். ஓகேவா? அதாவது சரத்து 214 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்கலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டிகிள் எதுனா அந்த சரத்து 214. ஓகேவா? அங்கே 124ன்னு பார்த்துருப்போம். 1, 2, 4 அப்படிங்கிறது நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அப்படியே 124ன்றத 1, 2 இந்த 2 நம்பரை மட்டும் இடம் மாற்றி போட்டிங்க அப்படின்னா 214 214. ஓகேவா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகிள். அதேமாதிரி 7வது சிஏஏ அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956ல் வந்திருக்கும். ஸோ அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது, என்ன கூறுகிறது அப்படின்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்கலாம். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு நீதிமன்றம் அமைக்க முடியும் அப்படின்னா அமைக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. இருந்தாலும் இப்போ பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனியாக கோர்ட்டு கிடையாது. பாண்டிச்சேரிக்கும் நம்ம சென்னையில் உள்ள கோர்ட்டு தானே. ஸோ அதே மாதிரி யூனியன் பிரதேசம், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் காமனாக ஒரு ஹைகோர்ட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் 7வது சிஏஏ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஓகேவா? அதே மாதிரி பொதுவான நீதிமன்றம் அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு உண்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினில் வைப்பாங்க. ஆனால் பாராளுமன்றத்திற்கு உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட்டு பாருக்கு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 25 ஹைகோர்ட்டு இருக்குது. இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட்டு இருக்குன்னா மொத்தம் 25 ஹைகோர்ட்டு இருக்குது. ஓகேவா? அதேமாரி 25வது ஹைகோர்ட்டு எது அப்படின்னா ஆந்திரா ஹைகோர்ட்டு. ஓகேவா? ஆந்திராவோட உயர்நீதிமன்றம். சரி, எங்கே இருக்குது அப்படின்னா அமராவதி அப்படின்ற பகுதியில் இருக்குது. லாஸ்ட்டாக கொண்டு வந்தது அதுதான். ஏன்னா 2019 ஜனவரி 1. ஓகேவா? டேட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். 25வது உயர்நீதிமன்றம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த அமராவதி, ஸோ அந்த பகுதியில் இருக்குது. 2019 ஜனவரி 1ல் அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். அதே மாதிரி 1861 ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, உயர்நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான ஒரு சட்டம். ஸோ அந்த சட்டத்தின்படி அடுத்த வருஷம் 1862 என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்போ பெரிய பெரிய ப்ரொவின்சஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கல்கத்தா, அதேமாதிரி சென்னை, மும்பை, ஸோ இதை தானே பெரிய ப்ரொவின்சஸ், பெரிய பெரிய மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்தியாவில் இருந்த முக்கியமான 3 மாகாணங்கிறது இதுதான். ஓகேவா? 1862 என்ன பண்ணுறாங்க, கல்கத்தா, சென்னை, மும்பையில் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1862. எந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது? 1861. அதே மாதிரி 1866 ஒரு நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க, அலகாபாத். ஓகேவா? 1866 அலகாபாத் உயர் நீதிமன்றம் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப பெரிய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, பெருசாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஓகேவா? பெருசாக இருந்தாலும் அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அலகாபாத் உயர் நீதிமன்றம் பெரிய நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, ஷார்ட்கட்டே தேவையில்ல, நம்ம குடியரசு தினமா, சுதந்திர தினம். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் வாய் பிளாபர் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் 1862 தானே அமைச்சாங்க. தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது.
மதுரை கிளை ஓகேவா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நிறைய டைம் கேட்டுட்டாங்க. 2004 ஓகேவா. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்றது பெரிய வளாகம் கொண்ட ஒரு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே வந்து லண்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய வளாகம் கொண்டது. லண்டனுக்கு அப்புறம் பெரிய வளாகம் கொண்ட நீதிமன்றமாக சென்னையை வந்து சொல்கிறாங்க ஓகேவா. சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி வந்து பார்த்தோம்னா ஒரு யூனியன் பிரதேசம் தான் ஓகேவா. டெல்லிக்கு மட்டும் தனியாகவே ஒரு உயர்நீதிமன்றம் வச்சுருக்காங்க ஓகேவா. டெல்லிங்கிறது என்னது, ஒரு யூடி மீன்ஸ் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். ஸோ டெல்லிக்கு மட்டும் தனியாக ஒரு ஹைகோர்ட் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தோம்னா 1966, 1866னா அலகாபாத்து, 1966னா டெல்லி உயர்நீதிமன்றம். இப்போதும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்றே உள்ளது. ஆமாம், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தோட பேர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம்லாம் எழுதியிருக்காது. இப்போவுமே அதோட பேர் என்ன, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற பேர் தான் இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ பொதுவான உயர்நீதிமன்றங்கள் நிறைய இருக்குது ஓகேவா. எப்படிலாம் நம்ம ஷார்ட்கட்டாக பார்த்துடலாமா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பொதுவான உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது பம்பாயில் ஒரு ஹைகோர்ட் இருக்குப்பா. பம்பாயில் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அது யாராருக்கெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா கோவா, தாத்ரா நகர் ஹவேலி, அதேமாரி டாமன் டையூ மகாராஷ்டிரா ஓகேவா. கோவா, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ மகாராஷ்டிரா. ஸோ இவங்களுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றம். அதே மாதிரி இதோட இருக்கைகள், அமர்வுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இருக்கைகள்னு பார்க்கும்போது மும்பை கிளை வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு மதுரை கிளை இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி மும்பை கிளை வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது, பனாஜிங்கிறது கோவா ஓகேவா. அவுரங்காபாத்து, நாக்பூர், பனாஜிலலாம் இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிஎம்டிகேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. நமக்கு தெரியும்ல, விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து பார்த்தோம்னா தேமுதிக, தானே டிஎம்டிகேன்னு சொல்லுவாங்கள்ல. டினா என்ன சொல்லலாம், டாமன் டையூ தாத்ரா நகர் ஹவேலி சொல்லலாமா. கேனா கோவான்னு வச்சுக்கலாமா. எம் அப்படின்னா மகாராஷ்டிரான்னு வச்சுக்கலாமா. முடிஞ்சு போச்சு, டிஎம்டிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டும் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது என்னென்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம், கல்கத்தாவோட ஹைகோர்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா A&N இஸ்லாண்டு ஓகேவா. அந்தமான் நிக்கோபார்னு சொல்கிறோமா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அப்புறம் மேற்கு வங்காளம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனானது வந்து பார்த்தோம்னா இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம். மேற்கு வங்காளம் அப்படின்றது கல்கத்தா வந்து வெஸ்ட் பெங்காலில் தானே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தனியாக வந்து பார்க்க வேண்டாம். இருந்தாலும் அந்தமான் நிக்கோபாருக்கு எந்த உயர்நீதிமன்றம் அப்படின்னா அது வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் தான் ஓகேவா. அதே மாதிரி இதனுடைய இருக்கைகள்னு பார்க்கும்போது போர்ட் பிளேயருங்கிறது என்னது, அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய பகுதி. அதேமாதிரி ஜல்பைகுரி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த பெருபாரி கேஸ் படிச்சிருப்போம் தெரியுமா. பெருபாரின்றது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா இந்த ஜல்பைகுரிக்குள்ளே தான் இருக்கும், ஜல்பைகுரி ஓகேவா. ஸோ அங்கேயும் போர்ட் பிளேயர்லேயும் வந்து பார்த்தோம்னா இருக்கைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் ஓகேவா. ஸோ இதுவில் வந்து பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இது காமன் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் ஓகேவா. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பகுதி தான் கவுஹாத்தி. அதேமாதிரி மிசோரம், நாகாலாந்து, இவங்களுக்கெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நீதிமன்றம் ஓகேவா. எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம், நாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நாம் அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கலாம், மான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என் அப்படின்னா என்னது, நாகாலாந்து. ஏ அப்படின்னா அஸ்ஸாமு. இன்னொரு ஏ அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். எம் அப்படின்னா மிசோரம் ஓகேவா. ஸோ வந்து நாம் ஓகேவா. அப்படி இல்லைன்னா மான் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கு. அதுமாரி கவுஹாத்தியில் கவுன்னு வருதுல்ல, கவுங்கிறதும் ஒரு விலங்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுட்டு படிச்சுக்க வேண்டியதான் ஓகேவா. ஸோ அடுத்தது இதனுடைய இருக்கைகள் எங்கெங்கே இருக்குன்னா ஐஸ்வால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஓகேவா. அதுமாரி இட்டாநகர், கோஹிமா, ஸோ இந்த பகுதியிலலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேரளா ஹைகோர்ட்டு. கேரளா அப்படிங்கிறது ஈஸி ஓகேவா. அந்தமான் நிக்கோபாருக்கு எப்படி வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றமோ அதே மாதிரி இந்த பகுதி, அதாவது வங்காள விரிகுடாவில் இருக்கிறது அந்தமான் நிக்கோபார், அரபிக்கடலில் இருக்கிறது லட்சத்தீவுக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா கேரளா தான் ஓகேவா. ஸோ கேரளா உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது லட்சத்தீவுக்கு பொதுவாக இருக்குது. எங்கே இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம்.
பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம். சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப். ஓகேவா, சண்டிகர், ஹரியானா, பஞ்சாபுக்கு பொதுவான உயர்நீதிமன்றமாக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா சண்டிகரில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, சண்டிகரில் மட்டும்தான் அந்த கோர்ட்டு இருக்குது. ஆனால் 3 பேருக்கு காமனாக இருக்குது. சண்டிகர், ஹரியானா, பஞ்சாபுக்கு காமனாக இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நீதிபதிகளின் எண்ணிக்கை. சரி, எங்கெங்கெல்லாம் கோர்ட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. எதெல்லாம் பொதுவான கோர்ட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது நீதிபதிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் சொல்லுது. 216 சரத்து 216 என்ன சொல்லுகிறது அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை பற்றி கூறுகிறது. அதே மாதிரி எல்லா கோர்ட்லேயும் ஒரே மாதிரியான நீதிபதிகள் தான் ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு நீதிமன்றத்தில் உதாரணமாக சென்னையில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அது குஜராத்துக்கு மாறும். ஓகேவா, அருணாச்சல பிரதேசத்துக்கு மாறும். மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அதே மாதிரி எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இங்கே வந்து குடியரசுத் தலைவர். அதுவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அங்கே வந்து குடியரசுத் தலைவர்னு கொடுத்துட்டாங்கன்னா தப்பு. அதுவே உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை முடிவு பண்ண போகிறது பாராளுமன்றம் கிடையாது, குடியரசுத் தலைவர் அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேவா, அதே மாதிரி குறைந்தபட்ச அதிகபட்ச அளவு இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம்னா 10 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு அதிகபட்சமோ குறைஞ்சபட்சமோ அந்த மாதிரியான அளவுலாம் இங்கே கிடையாது. அதே மாதிரி நீதிபதிகளின் எண்ணிக்கையை அரசியலமைப்பு வரையறுக்கவில்லை. நீதிபதிகளோட எண்ணிக்கையை இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, அதை வந்து நமக்கு வரையறுத்து கூறவில்லை. ஸோ அடுத்தது என்னென்னா நீதிபதிகளின் நியமனம். சரி, நியமனம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க, தலைமை நீதிபதி வருவார். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க நீதிபதிகள்னு சொல்லுவாங்க. இந்த தலைமை நீதிபதியை பற்றி நியமனம். சரி, எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 217 1. சரி, யாருப்பா நியமனம் பண்ணுறது, பிரசிடெண்ட். ஓகேவா, குடியரசுத் தலைவரால் நியமனம். அடுத்த பாயிண்ட் என்ன, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியையும் அந்த மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து நியமனம் செய்வார். இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து தலைமை நீதிபதியை வந்து வேற ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும். சரி, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா நீதித்துறை சார்ந்த ஒரு ஆள், பெரிய ஆள் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கலந்து பேசிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஹைகோர்ட்டு தானே. அப்போ இங்கே வந்து குடியரசுத் தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் எது அப்படின்னா கவர்னர். அப்போ ஆளுநர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம், கலந்து ஆலோசித்துட்டு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமனம் பண்ணுவார். அடுத்தது மற்ற நீதிபதிகள்னு பார்க்கும்போது அவங்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். இந்திய தலைமை நீதிபதியை கன்சிடர் பண்ணுறாரு, மாநில ஆளுநரை கன்சிடர் பண்ணுறாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க 3 பேர்ட்டையும் கலந்து ஆலோசித்த பின்னரே குடியரசுத் தலைவர் மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஓகேவா, அதே மாதிரி அதுவே வந்து நமக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னா கொலிஜியம். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நியமன முறை. ஓகேவா, எப்படி வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ நியமன முறை அப்படின்னு பார்க்கும்போது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதி இருவர் பெயர்களை பரிந்துரை செய்வர். ஓகேவா, உயர்நீதிமன்றத்தோடைய தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெயர்களை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. அதே மாதிரி சிஎம் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்னர்கிட்ட ஃபார்வேர்டு பண்ணுறாரு. ஓகேவா, அடுத்த ப்ராசஸ் என்ன, கவர்னரு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி மத்திய அரசு அந்த துறை சார்ந்தவங்க யார், நீதித்துறை சார்ந்தவங்க சட்ட அமைச்சருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன, சட்ட அமைச்சர் கொலீஜியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். கொலீஜியம்னா 1+4, அந்த 1ங்கிறது 4 நீதிபதிகள் இருப்பாங்க. அதாவது அந்த ஒருத்தர் இருக்கார்ல இந்தியாவுடைய சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒருவரும் 4 நீதிபதிகள் சேர்ந்தது தான் கொலீஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கொலீஜியத்துக்கு என்ன பண்ணுறாரு, லா மினிஸ்டர் அங்கே வந்து அனுப்பி வைக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குது, சிஜிஐ மற்றும் 2 மூத்த உறுப்பினர்கள் மீண்டும் மத்திய சட்ட அமைச்சர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி சட்ட அமைச்சர் பிரதமருக்கு அனுப்பி வைக்கிறாரு. பிரதமர் திரும்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒப்புதல் பெற்ற பின்னர் மீண்டும் மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நியமனம் செய்யப்பட்டது. ஓகேவா, இந்த ப்ராசஸ்ன்றது நமக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து குரூப் 4 லெவலில் கேட்க மாட்டாங்க.
அடுத்தது என்னென்னா தகுதிகள். நீதிபதி ஆகணுமா, என்ன தகுதி வேணும்? சரத்து 217 2 என்னென்ன தகுதிகளை சொல்லுதோ அந்த தகுதி எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? இந்தியாவோட குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? 10 ஆண்டுகள் நீதித்துறை பணியாளராக இருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். ஓகேவா? 10 வருஷம் நீதித்துறையில் பணியாளராக ஒன்று இருந்திருக்கணும், அந்த அனுபவம் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா, 10 வருஷம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கு குடியரசுத் தலைவர் பார்வையிலான சட்டவியல் நிபுணரை நியமிக்க வழி இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அங்கே வந்து எலிஜிபிலிட்டி என்னன்றதை சொல்லிவிட்டு 3வது எலிஜிபிலிட்டியாக இந்த 2 எலிஜிபிலிட்டியும் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் ஒரு சட்ட நிபுணராக இருந்திருந்தால் கூட அந்த எலிஜிபிலிட்டி கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த சீனே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பதவி காலம். இப்போ சிஎம் வந்து 5 வருஷம் தான் இருப்பார். அதே மாதிரி பிரதமர் வந்து ஒரு 5 வருஷம் இருப்பார். ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்களுடைய பதவி காலம் இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, வரையறுக்கவில்லை. 62 வயசு ஆச்சா அது வரைக்கும் அவங்க இருக்கலாம், அவ்வளோதான். 62 வயசு முடிஞ்சுதுன்னா பதவியை விட்டு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடியே அவங்கள மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம். யார் நினச்சா மாற்றலாம்? பிரசிடெண்ட் நினச்சா மாற்றலாம். அதுவே உச்சநீதிமன்றம் வந்து 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. ஹைகோர்ட்டில் 62 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. 60 தான் இருந்துச்சு, 62 மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்க? 15வது CAA, 15வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963 வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் வேணாம், 62 மாற்றிடலான்னு சொல்லிட்டு 62 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி சப்போஸ் ஒரு நீதிபதி எனக்கு இந்த போஸ்டிங்கே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணணும்? அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பதவி நீக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சரத்து 217 1 வந்து அதை பற்றி சொல்லுது. பாராளுமன்றம் பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் வந்து செய்யலாம். பாராளுமன்ற பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. அடுத்தது என்னென்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அதே நடைமுறை தான். உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவியிலேருந்து காலி பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்த்துருப்போம்ல. ராஜ்யசபாவில் அந்த மோஷன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா 50 பேர் கையெழுத்து போட்டு மோஷன் வந்து பாஸ் பண்ணணும், அதாவது அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும். அதுவே வந்து லோக்சபாவில் கொண்டு வராங்கன்னா 100 பேர் கையெழுத்து போட்டு அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்போம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், சிறப்பு பெரும்பான்மைலாம் சொல்லி பார்த்துருப்போம். அங்கே நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்களோ அதே ப்ராசஸ் தான் அப்படியே இங்கேயும் வரப்போகுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பதவி இட மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அடிக்கடி வந்து பார்த்தோம்னா ஜட்ஜெலாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ அதுமாரி அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுனா 222. ஓகேவா? 222 குடியரசுத் தலைவர் ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். சரி, யாருடைய ஆலோசனைப்படி? CJI. அது என்ன CJI? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணலாம்? ஒரு ஆளை இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்ற முடியும். ஆலோசனை வந்து அது CJIனாலே அது கொலீஜியம் தான். ஓகேவா? அதுவுமே அவருடைய தனிப்பட்ட முறை கிடையாது, அது கொலீஜியம் 1+4 இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு முடிவு தான். அதுமாதிரி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், இதாவது ஆக்டிங்னாலே பதிலி. ஓகேவா? இது வந்து சரத்து 223 வந்து அதை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கலாம். நீதிபதியை தலைமை நீதிபதியாக நியமிக்கலாம். ஓகேவா? பதில் சரி, அந்த சீட்டில் உட்கார்ற ஆள் வந்து இல்லை, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறி அமைஞ்சிருது, லீவில் போயிடுறாரு, ஏதோ ஒன்று நடந்துருது. ஓகேவா? அந்த டைமில் அர்ஜெண்ட்டாக வந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 223 அதை பற்றி சொல்லுது. அடிஷ்னல் அண்டு ஆக்டிங் ஜட்ஜஸ், கூடுதல் நீதிபதிகள். ஓகேவா? அந்த கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். கூடுதல் நீதிபதிக்கு பதவி காலம் 2 வருஷத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியமிக்கப்பட்ட எந்த நபரும் 62 வயதுக்கு பின்னர் பதவி வகிக்கக்கூடாது. ஏன்னா 62 தானே நமக்கு லாஸ்ட்டு. ஓகேவா? அந்த வயசு தான் நமக்கு வந்து அதோட முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி, அதை பற்றி சொல்கிறது சரத்து 224 A. அதை முடிவு செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்று என்ன பண்ணுவார், நியமனம் செய்வார். தற்காலிகமாக தானே, ஓகே, அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய சுதந்திரம், நியமன முறை, பாதுகாப்பான பதவிக்காலம், ஊதியம் மற்றும் ஓய்வூதியம்லாம் வந்து பாராளுமன்ற சட்டத்தின்படி முடிவு செய்யப்படும். இவங்களுடைய நடத்தை, இந்த நீதிபதி இப்படி ஒரு நடத்தையில் ஈடுபடுறாருன்னு சொல்லி இதை பார்லிமெண்ட்லலாம் குறை சொல்லவே முடியாது, ஓகேவா, விவாதிக்க முடியாது. ஓய்வான பிறகு எந்த கோர்ட்லேயும் போய் வாதாடவும் முடியாது இவங்க. ஆனால் வந்து எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட், தண்டிக்க அதிகாரம் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, தண்டிக்க அதிகாரம். அதே மாதிரி அதிகாரங்கள், உயர்நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, தனக்கே உரிய நீதி வரையறை. தானாகவே என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஸை வந்து இது கோர்ட்டு எங்களுடைய கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா டேரெக்டாக அவங்கள்ட்ட சில வழக்குகள் போதில்லை, அதை வந்து தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸை வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆகும்போது, என்னை வந்து பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து நான் நல்லா தூங்குவேன், எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குறதுக்கு பிடிக்கும், என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, நீ 6 மணி நேரம் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு என்னையோட சுதந்திரம் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது, நான் வந்து என்னுடைய தூக்கம் பாதிக்கப்படுது, என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன்னா ஆர்டிகல் 32 அதை பற்றி நான் அந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அதுவே ஹைகோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், நான் ஹைகோர்ட்டுக்கு போவேன். அந்த இடத்துல நீதி பேராணைகள் அப்படின்ற நீதி பேராணைகள் ஒரு 5 வகை இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த பேராணை வெளியிட்டு என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து என்ன பண்ணலாம், பாதுகாத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதி பேராணைகள் ஒரு 5 இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது என்னென்னா அப்பீல், மேல்முறையீட்டு நீதி வரையறை, மேற்பார்வை அதிகாரம். அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு கீழே நிறைய கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கோர்ட்டை வந்து என்ன பண்ணலாம், ஸோ மேற்பார்வையிடுதல். அதே மாதிரி கீழ் நீதிமன்றங்கள் மீதான கட்டுப்பாடு, நீதி புனராய்வு அதிகாரம், பதிவுறு நீதிமன்றம் ரொம்ப முக்கியமானது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பதிவுறு நீதிமன்றம். அதே மாதிரி ஆலோசனை நீதி வரையறை உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஆர்டிகல் 143 குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா 143 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து ஆலோசனை பண்ணக்கூடிய அதிகாரங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமே இங்கே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்து 143 உண்டு, இங்கே 143 இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், இல்லை. ஸோ அடுத்தது என்னென்னா தனக்கே உரிய நீதி வரையறை, நேரடியாக உயர்நீதிமன்றத்திடம் அணுகுவது. டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு போகிறோம்னா அது தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எதுக்கெல்லாம் நேராக போகலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அந்த ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது தேர்தல் மனுவை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம், ஓகேவா. தேர்தல் மனு, எம்எல்ஏ, எம்பி, ஸோ அந்த மனுவை வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம். திருமணம், விவாகரத்து, நீதிமன்ற அவமதிப்புன்னா என்னது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். அதே மாதிரி வருவாய் விஷயங்கள் குறித்து விசாரிக்கிறது. அதே மாதிரி குடிமையல் நீதி வரையறை தொடர்பாக கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸு, டெல்லி நீதிமன்றங்களை நேரடியாக அணுகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மதிப்புக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா. மற்ற நீதிமன்றங்களை மாவட்ட நீதிமன்றம் மூலமாகவே அணுக முடியும், மேல்முறையீடு அப்பீல் மூலமாக தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்குலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. அதே மாதிரி அடுத்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது, நீதி பேராணை சரத்து 226 அதை பற்றி சொல்லுது. நீதி பேராணை எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், 5 வகை, ஓகேவா. 5 வகை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதுமாரி கட்டளை உறுத்தும், அதுமாரி ஆவண கேட்பு, செர்ஷுவரரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 வகையான பேராணைகள் அப்படின்றது இருக்குது. அடிப்படை உரிமைகள் மற்றும் சாதாரண சட்ட உரிமைகள் மீறப்படும் போது கூட உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். ரிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டு அப்படின்னா பேராணைகள்னு அர்த்தம். உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைக்கு மட்டுமே ரிட்டுன்றத வெளியிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டு நீதி வரையறை என்ன சொல்லியிருக்காங்க, தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களில் இருந்து வரும் குற்றவியல் கிரிமினல் வழக்கு இருக்குல்ல, கிரிமினல் கேஸு, அதே மாதிரி உரிமையல் வழக்குகள், அதை வந்து சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா அப்பீலுக்காக அவங்க எடுத்துப்பாங்க. அதுவே சிவில் கேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட நீதிமன்றம், கூடுதல் நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். கிரிமினல் கேஸ்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கெங்கெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமர்வு நீதிமன்றம், கூடுதல் அமர்வு நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றத்தில் கிரிமினல் கேஸ் நடக்கும். மாவட்ட நீதிமன்றம், கூடுதல் நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றத்திலலாம் உரிமையல் வழக்கு சிவில் கேஸுன்றது இருக்கும். அடுத்தது மேற்பார்வை அதிகாரம், சூப்பர்வைசர் மாதிரி செயல்படுவாங்க. மேற்பார்வை அதிகாரம் சரத்து 227 அதை பற்றி சொல்லுது. அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர்நீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை
திரும்ப பெறக்கூடிய அதிகாரம். சில அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க, இனிமேல் அந்த அதிகாரம் கோர்ட்டுக்கு கிடையாது, திரும்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீள பெறப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துறது. அதே மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரிக்கிறது. அதுமாதிரி இந்த ஷெரீப்பு, அதை எழுத்தர், அலுவலர், சட்ட வல்லுநருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றன குறித்து தீர்மானித்தல் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது 233 கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல் முக்கியமானது. ரிப்பீட்டடு ஒரு ஆர்டிக்கிள். ஓகேவா? கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல். யார் கட்டுப்படுத்துறதுனா உயர்நீதிமன்றம். என்ன ஆர்டிக்கிள்? 233. மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க உயர்நீதிமன்ற ஆலோசனையின் பின்னரே ஆளுநர் வந்து நியமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவி, அப்புறம் பதவி உயர்வு, ப்ரொமோஷனு, லீவு, விடுப்பு, பதவி மாற்றம்னா டிரான்ஸ்ஃபர் போன்ற முடிவை உயர்நீதிமன்றம் மேற்கொள்ளும். ஓகேவா? இப்போ மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய யாருக்காச்சும் லீவ் வேணும்னா கூட எங்கே லீவுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹைகோர்ட்டில். ஓகேவா? அதேமாரி ப்ரொமோஷனு, டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதேமாரி வழக்குகளை தானே எடுத்துக்கொள்ளும் அதிகாரம், அரசியலமைப்பின் விளக்கம் குறித்த பிரச்சனை உட்பட. ஓகேவா? அதை வந்து 228 அப்படின்ற ஆர்டிக்கிள் வந்து அதை பற்றி சொல்லுது. வழக்குகளை தானே எடுத்துக்கொள்ளக்கூடியது. இந்த கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு தகுதியானதுன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, ஆர்டிக்கிள் 228 யூஸ் பண்ணி தான். உயர்நீதிமன்ற சட்டம் எல்லா கீழ்நிலை நீதிமன்றங்களையுமே கட்டுப்படுத்தும். ஓகேவா? ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பதிவு மற்றும் மதிப்புறு நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படிம்பாங்க. 215 அதை பற்றி சொல்லுது. ஓகேவா? 215 அதை பற்றி சொல்லுது. உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு, ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களே ஜட்ஜ்மெண்ட்டு, ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் அச்சடித்து சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுவாங்க. அவங்க ஒரு காப்பி வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. எந்த கேஸுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோங்கிறது அவங்கள்ட்ட இருக்கணும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆதாரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு என்ன ஆர்டிக்கிள்னா 215 ரொம்ப முக்கியமானது. தன்னை அவமதித்தோரை தண்டிக்கும் அதிகாரம். ஓகேவா? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை வந்து எல்லாருமே யாராக இருந்தாலும் மதித்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், தண்டிக்கும் அதிகாரம். நீதி புனராய்வு, மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் சட்டம் மற்றும் நிர்வாக உத்தரவுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக உள்ளதா என ஆராய்வது. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது மாநில அரசு, இப்போது கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு சட்டத்தை ஒன்று போடுறாங்க, அந்த சட்டம் வந்து மக்களுக்கு டோட்டலாக அகெயின்ஸ்டாக இருக்குது, கான்ஸ்டிடியூஷனுக்கே அகெயின்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி சட்டம் வந்துச்சுன்னா நாட்டில் தீப்பற்றி எரியும், கலவர பூமியாக இந்தியாவே மாறும் அப்படின்ற அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டு அது குடியரசுத் தலைவர், ஆளுநர் யாருடைய கையெழுத்து போட்டு அது சட்டமாகவே மாறி இருந்தாலும் சரி தான், அதை திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டத்தை எடுத்து படித்து பார்ப்பாங்க. படித்து பார்க்குறதுனா எடுத்து படித்து பார்க்குறது கிடையாது, சட்டத்தையே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இது வந்து டோட்டலாக அகெயின்ஸ்டாக இருக்குது, கான்ஸ்டியூஷனே அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரமும் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. ஓகேவா? அடுத்தது என்னென்னா, உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு வழக்குகளுக்கு, ஓகேவா, உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்குகளுக்கு உயர்நீதிமன்ற அனுமதி தேவை. இப்போ ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் அந்த கேஸ் வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான கேஸு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறதுன்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு முக்கியமான தகவல். எது முக்கியமான ஏரியா அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த பேசிக்கான நீதி புனராய்வுனா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. பதிவு, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுமாரி 228 தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சொல்கிறது. அதேமாரி ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குது, நீதிபதி ஆகணும்னா என்னென்ன வந்து தகுதிகள் வேணும், ஓகேவா, யாரை நியமனம் பண்ணுறது, எண்ணிக்கைலாம் எப்படி இருக்கும், எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்க, அதேமாரி வந்து பார்த்தோம்னா நீதிபதிகளோட எண்ணிக்கை, பொதுவான நீதிமன்றம் இருக்குல்ல, இது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின், இங்கேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வரும். அந்தமாரி ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான தகவல்கள். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் படிங்க. ஏன்னா வந்து ரொம்பவே முக்கியமானது. நாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் எதுக்கு, டிஎம்டிகே அப்படின்ற ஷார்ட்கட் எதுக்கு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி வச்சு படிங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே முக்கியமானது, கன்ஃபார்ம் கொஸ்டின் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.